வணக்கம். வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காராமணி பயிறு போட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காராமணியை நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போது அது கூட அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். திடீர்னு ஒரு யோசனை வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு அதுலேயும் போட்டாச்சு. போட்டுட்டு குக்கரை போட்டு நல்ல ஒரு 6 விசில் விடுங்க. 6 விசில் விட்டுட்டா நல்லா வெந்துடும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும். இந்த தண்ணியை இருக்க வேணாம், இந்த தண்ணியோடு சேர்த்து குழம்பு வைங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். அதில் உள்ள உருளைக்கிழங்கெல்லாம் அங்கே பாருங்கள் எடுத்து வச்சிட்டேன். இப்போ தோலை உரிச்சிட்டு அதை எடுத்து வைக்க போகிறேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறப்பயே அது கூடயே தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயில் என்னென்னா சோம்பு, பட்டை சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை அதில் ஊற்றி நல்லா கலக்கிறேன். இப்போ தோல் உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் குழம்புல போட்டுட்டு கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ சைடில் தாளிப்புக்கு எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பட்டை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டோம்னா சுவையான டேஸ்டான காராமணி குழம்பு ரெடி. இதை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்லாம், தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.